புது வீட்டின் வேலைகள் முடிந்த நிலையில் வீட்டில் மர வேலைகள், அலங்கார பொருட்கள், தோட்டம் அமைத்தல் என்று பெரும்பாலும் நாராயணனும் லட்சுமியும் மருதனூரில் இருப்பதே இல்லை. சில சமயம் கமலா வீட்டிலேயே தங்கிவிடுவதும் உண்டு. பிள்ளைகள் அனைவரும் ஊட்டி சென்றுவிட நாராயணன், லட்சுமி மருதனூர் வந்திருந்தனர். உடன் சாருவும் வந்திருந்தார். பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்க ஜீவனும் மீராவும் சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தனர். சாருவையும் அழைப்பது தானே என்றான் ஜீவன் மீராவுக்கு மட்டும் கேட்கும்படி. தங்கை இன்னும் சாருவுடன் நெருக்கம் காட்டவில்லை என்று ஜீவனுக்கு தெரியும். சதுரங்கத்தில் 3 பேர் விளையாட முடியும் என்று எனக்கு இன்று வரை தெரியாதே என்றாள். ஆம், இவள் ஏன் ஊட்டிக்கு செல்லவில்லை? பாவம், தனியா அமர்ந்திருக்கிறாள். நம்முடன் வந்தால் ஏதாவது பேசுவாள். நீயும் விளையாட்டில் வெல்ல உதவக்கூடும் என்றான். அதுவரை காய்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்த மீரா சற்றென்று ஜீவனை பார்த்து செக்மேட் என்றான். மீரா அந்த ஆட்டம் ஜெயித்திருந்தாள். எப்படி என்றான் ஜீவன். உன் கவனம் இங்கே இல்லையே, அதோ அங்கே இருக்கிறது என்று சாரு அமர்ந்திருந்த பக்கம் பார்த்தார். என்ன, பழி வாங்குகிறாயா? இல்லையே, உண்மையை சொன்னேன். கவனம் இங்கிருந்தால் எப்படி இவ்வளவு எளிதில் தோற்பாய்? சட்டாப் மீரா, யாராவது காதில் விழுந்தா என்ன நினைப்பார்கள்? மீரா சில சமயம் ஜீவனை இப்படி சீண்டுவது வழக்கம். தொலைக்காட்சியில் வரும் பெண்ணையோ புத்தக அட்டைப்பட பெண்ணையோ காண்பித்து இந்த பொண்ணு உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்பார். தலையில் ஒரு கொட்டு நிச்சயம் விழும். இன்று அவன் கோபம் தான் எல்லை மீறியதை உணர்த்தியது. நீயும் அவர்களுடன் சேர்ந்து கொள் சாரு. கோபாலனின் குரல் கேட்டது. சாரு யாரிடமும் எளிதில் ஒட்டமாட்டாள். வா, நாம் உள்ளே போய் சென்று டிவி பார்ப்போம் என்றாள் லட்சுமி. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நீ விஜயிடம் எப்படி பேசுகிறாய்? இவர்களும் உனக்கு அப்படித்தானே என்று விஜயா முடிக்கும் முன், அது எப்படி அத்தை? என் பிள்ளைகள் சாருவிடம் சிறு வயதிலிருந்து ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களும் புதிதாக வந்த ஜீவனும் ஒன்றா? அதுவும் ஜீவா மாமன் மகன். எப்படி சகஜமாக பேச முடியும்? லட்சுமியின் பேச்சு மீராவின் காதில் விழுந்தது. இது என்ன பேச்சு? நாம் அந்நியர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். உன்னுடன் பேசினால் நீ என்ன அவளை தின்று விடுவாயா? இதற்கு யாரும் எதுவும் மறுத்து பேச மாட்டார்களா என்றான் கோபமாக. ஜீவன் மறுப்பை தலையசைத்து எதுவும் பேசாத என்று ஜாடை செய்தான். அவனை பொருட்படுத்தாமல் மீரா இயல ஜீவனும் சற்றென்று எழுந்து பெரியவர்கள் இருக்கும் இடம் சென்று, பரவாயில்ல சித்தி, சாருவிற்கு சங்கடமாக இருந்தால் விட்டுவிடுங்கள் என்று சாருவை பார்த்து, சாரு புது மனிதர்களிடம் எல்லாராலும் சகஜமாக பழக இயலாது. உனக்கான சமயத்தை நீ எடுத்துக்கொள். சித்தி சொல்வது போல் மாமன் மகன் எப்படி பேசுவது என்றெல்லாம் நீ தயங்க தேவையில்லை. முடிந்தால் நீ சந்துருவிடம் எப்படி பேசுகிறாயோ அப்படியே என்னிடம் பேசலாம். மீராவை போல் நீயும் எனக்கு ஒரு தங்கை என்று புன்னகைத்தபடி நகர்ந்தான். அதற்கு மேல் லட்சுமியால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கைத்தட்ட வேண்டும் போல் இருந்தது மீராவிற்கு. இப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி அனைவரையும் பார்த்தாள். சித்தியின் முகத்தில் அசடு வழியவில்லை. அவள் கண்ணில் கோபம் தெரிந்தது, தோல்வியின் வெளிப்பாடு. மீரா அங்கிருந்து நகர, நானும் உன்னுடன் வருகிறேன் என்று எழுந்தாள் சாரு. பின்புற தோட்டத்தில் நடந்தவர் இருவரும் உரையாடி கொண்டிருந்தனர். அவள் உடன் வந்ததில் மீராவால் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை. சாரு பேசுவது ஆடைகளை பற்றியோ ஒப்பனையை பற்றியோ தான் இருக்கும். அதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் மீராவின் ஆடைகளை குறை கூறாமல் விடமாட்டாள். அது மீராவுக்கு சற்று எரிச்சலாக இருக்கும். நல்ல நண்பர்களாகிய பிறகு உனக்கு இது சரி, இது சரியில்லை என்பது வேறு. வீட்டில் இருக்கும் போதும் ஒப்பனையுடன் மிகவும் விலை உயர்ந்த வேலைப்பாடுகள் நிறைந்த உடைகளை உடுத்தி இருப்பது மீராவுக்கு பிடிக்காது. சாதாரண பருத்தி ஆடை, அதுவும் பிரகாசமான கண்களை பறிக்கும் வண்ணமும் இல்லாமல் தான் தேர்ந்தெடுப்பாள். கல்லூரிக்கு செல்லும் போதும் அதிகப்படி ஒப்பனை செய்வதில் மீராவிற்கு விருப்பமில்லை. 2-3 முறை அவளை பார்த்துவிட்டு, இந்த வீட்டில் இருக்கும்போது இப்படி இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. நல்ல பளிச்சென்று இருக்க வேண்டும், நல்ல பிரகாசமான உடைகள், நல்ல ஒப்பனை என்று இருக்க வேண்டும் என்றால் ஒரு முறை. அது உண்மை என்று மீரா நினைக்கவில்லை. இதுவரை யாரும் இவள் உடையை பற்றி குறை சொல்லவில்லை. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பாட்டி விஜயா கூட பெரும்பாலும் பருத்தி ஆடைகளைத்தான், அதுவும் சாதாரணமாகவே இருக்கும். எப்போதும் பளிச்சென்று உடைகளை உடுத்துவது லட்சுமியும் சாருவும் தான். ஏன் மீரா, உனக்கு உடைகளை யார் தேர்வு செய்கிறார்கள் என்றான் சாரு. ஒரு பெரிய மூச்சை உள்ளிழுத்து நான் தான் என்றான். உன்னுடைய டேஸ்ட் கொஞ்சம் சரியில்லை. உனக்கு நான் தேர்வு செய்து தருகிறேன். உன் நிறத்திற்கு என்னை போல் எல்லா நிறமும் செட் ஆகாது. அதனால் பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்றான். தேவையில்லை சாரு, எனக்கு மற்றவர்கள் தேர்வு செய்வது பிடிக்காது. இல்லை மீரா, நான் சொல்வதை கேள். உன் ஆடைகள் உன்னை இந்த வீட்டிற்கு சற்றும் பொருந்தாதவள் போல் காட்டுகிறது. இங்கே யாருக்கும் இப்படி இருந்தால் பிடிக்காது. மீரா சற்றென்று நின்றாள்.
நான் ஏன் இந்த வீட்டிற்கு பொருந்த முயற்சி செய்ய வேண்டும்? யாருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு பிடித்தவர்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது போன்ற யோசனைகளை நீ எனக்கு சொல்ல வேண்டாம் சாரு. சாரு மீண்டும் தொடங்கும் முன், உன்னை விட வயதில் பெரியவளிடம் இப்படியா பேசுவது? என்ன பெண்ணி என்று லட்சுமியின் குரல் கேட்டது சற்றே உரக்க. வயதில் பெரியவளா? மிஞ்சி போனால் சாரு மீராவை விட 1 வருடம் பெரியவளாக இருப்பாள். இப்போது மீரா அப்படி என்ன பேசிவிட்டாள் என்று யோசித்து கொண்டிருக்க, என்ன என்ன ஆயிற்று ராதா கேட்க, மீராவுக்கு பெரியவர்களிடம் எப்படி பேசுவதென்றே தெரியவில்லை. இனி ஏனும் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நல்லது. வா சாரு என்று சாருவுடன் உள்ளே சென்றாள் லட்சுமி. மீரா கண்களில் நீர் திரை பளவழுத்தது. மீரா என்று ராதா பேசத் தொடங்கும் முன், ஐ ஆம் ரியலி சாரி மா என்று அங்கிருந்து நகர்ந்தார். சிறிது நேரத்தில் நாராயணன், லட்சுமி மற்றும் சாரு கிளம்பினார்கள். மின் விளக்குகளை புது வீட்டிற்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு விடை கொடுத்துவிட்டு எல்லோரும் வீட்டினுள் செல்வதற்கு முன், மீரா கொஞ்சம் இங்க வா, விஜயா அழைத்தார். மெதுவாக பாட்டியின் அருகில் செல்ல, உட்கார். எதற்கு அப்போது மன்னிப்பு கேட்டாய் என்றார். ஆண்கள் மூவரும் வியப்பாய் நோக்க, ராதா நேரமாகிறது அத்தை, நீங்கள் உள்ளே வாருங்கள், சாப்பிடலாம் என்றார். உன் மகள் அழுதாளே, ஏன் என்ன என்று கேட்கவில்லை என்றார் ராதாவை பார்த்து. மீரா ஏன் அழுதாள் என்று கோபாலன் கேட்க, நீ சொல்லுடா என்று தொடர்ந்தார் விஜயா. மீண்டும் அழுகை வர தயாராக இருப்பது தெரிந்தது. என்ன ஆச்சு? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? ஒன்று சாருவுடன் சண்டை போட்டிருக்க வேண்டும், இல்லை லட்சுமி திட்டியதற்காக இருக்க வேண்டும். எதற்கு அழுதாய்? மீரா மௌனமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு, விடு, அழுது ஓய்ந்த அவளை நீயே மீண்டும் அள வைப்பாய் போலிருக்கிறது என்றார் கிருஷ்ணசாமி. நீ சொல்லாமல் விடமாட்டேன். நீ என்ன செய்தாய்? எதற்காக உன் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாய்? என்னால் எல்லோரும் அம்மாவை குறை கூறுகிறார்கள் என்றார் மீரா. உன் அம்மாவை யார் என்ன சொன்னார்கள்? நீ மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? எழுந்து போ. எப்போதும் எதையாவது கற்பனை செய்து கொண்டு எல்லோரையும் காயப்படுத்துவது நீ செய்வது சரியில்லை மீரா, அதட்டினார் கோபாலன். எழுந்து உள்ளே ஓடச் சென்றவளை தடுத்து, நீ சும்மா இருடா மீராவை, நீ எதுவும் சொல்லாதே, உன்னை யாரும் இங்கு அழைக்கவில்லை, போ இங்கிருந்து என்றார் விஜயா. நீ சொல்லு, 2இல் எதற்கு அழுதாய்? 2க்கும் இல்லை, வேறென்ன? ஏன் எது நடந்தாலும் எல்லோரும் அம்மாவின் மேல் பாய்கிறார்கள். உன் அம்மாவின் மீதா? நான் ஏதாவது செய்தாலும் அம்மாவை குறை கூறுகின்றார்கள். இப்போது உன் அம்மாவை யார் என்ன சொன்னார்கள்? எனக்கு இனி ஏனும் நல்லதை கற்றுத்தர வேண்டுமா? அப்படி என்றால் இதுவரை அம்மா எனக்கு ஒன்றும் சொல்லித்தரவில்லை என்றுதானே அர்த்தம் என்றார். சற்றென்று ஜீவா, உன்னை போல் யாராலும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியாது, நீயே கற்பனை செய்து கொண்டு ஏதோ பேசாதே என்றாள். அவள் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்றார் கிருஷ்ணசாமி. இது எல்லாம் உன்னால் வந்தது ஜீவா. உன் சித்திக்கு சரியான பதிலடி கொடுத்தாய். அதை உங்களில் யாரிடமாவது திருப்பி தரவில்லை என்றால் லட்சுமிக்கு தூக்கம் வராதே. இதுபோல் சங்கடங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் பேசாமல் அமைதியாய் இருப்பது நன்று. மீரா சற்றே அதிர்ச்சியாய் பார்த்தான். சித்தியின் எண்ணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. யாரும் அவர்களை எதிர்த்து பேச மாட்டார்கள். இதற்கு என்ன அர்த்தம் கொள்வது? அவர் என்ன சொன்னாலும் எல்லோரும் கேட்டு பேசாமல் இருந்து விட வேண்டுமா? இவளுக்காகவோ இவள் அம்மாவுக்காகவோ இல்லை அண்ணனுக்காகவோ யாரும் இந்த வீட்டில் பேச மாட்டார்கள். இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கும்போது இந்த வீடு நிறைய பார்த்து விட்டது. அவர்கள் போக்கு அப்படித்தான். எல்லா நேரமும் எல்லோரும் பொறுமையாக இருக்க முடியாது என்ற தாத்தா, மீரா, உன் சித்தி பேசியதை பெரிதுபடுத்தாதே. அவள் சொல்வது எல்லோரின் கருத்தும் இல்லை, பெரிதாக அலட்டிக் கொள்ளாதே என்று விட்டு தன் அறைக்கு சென்றார். எல்லோரும் அமைதியாய் அவர் செல்வதை பார்த்து கொண்டிருந்தனர். மீரா, போதுமா உனக்கு? தாத்தா சொன்னதை கேட்டாய் அல்லவா? இனியேனும் மனதில் கண்டதையெல்லாம் போட்டி குழப்பிக் கொள்ளாதே என்றார் கோபாலன். அப்பா இப்படி சொன்னது பெரிதாக தெரியவில்லை. இங்கு வந்ததிலிருந்து சமாதானம் சொல்வதுண்டு. பாட்டியும் அவ்வப்போது அக்கறை காட்ட தவறியதில்லை. ஆனால் தாத்தா அவளுக்காக விளக்கம் கொடுப்பார் என்று மீரா எதிர்பார்க்கவில்லை. பெரும் ஆறுதலும் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் அறியாத பல விஷயம் இன்னும் இருப்பதாக தோன்றியது. மீராவால் இப்போதெல்லாம் உற்சாகமாக இருக்க முடிந்தது. ஜீவன் வரும் நாட்களில் மட்டும் இருந்த உற்சாகம் இப்போது எந்நேரம் அவளிடம் காணப்பட்டது. கல்லூரி சென்று வந்து களைப்பு என்று அறைக்குள் முடங்குவது கிடையாது. கோவை வீட்டில் இருந்தது போல வீட்டில் இருக்கும் நேரம் அன்னையின் பின் சுற்றுவாள். சில சமயம் ஏதேனும் மறைந்து அதற்கு பொருத்தமான வண்ணம் தீட்டுவாள். ஜீவன் வரும்போது அவனுடன் கோவை சென்று சுற்றிவிட்டு வருவாள். எதை பற்றியும் அதிகம் யோசிக்காமல் அவள் வேலைகளில் கவனம் செலுத்தி வந்தாள். தலைக்கு மேல் வேலை இருந்தாலும் ஆனந்த் மீராவை நினைக்காத நாள் இல்லை எனலாம். ஏதோ ஒரு வேளையில் அவள் முகம் மின்னல் போல் வந்து செல்லும்.
கிருஷ்ணசாமியின் வீட்டு பிள்ளைகள் இப்படி இருப்பார்களா என்று அவனுக்கு முதலில் ஆச்சரியம். எப்போதும் ஆடம்பர வாழ்வை விட்டு ஒரு நொடி கூட அகலாதவர்களாக இருந்தனர். தாத்தா அப்பா சம்பாதித்தது இருக்க நான் உழைக்க தேவையில்லை என்ற மனப்போக்கு விஜய் செய் இருவரிடமும் அதிகம் இருக்கும். நாராயணனின் உழைப்பும் நேர்மையும் பிள்ளைகளிடம் இல்லை என்பதை ஆனந்த் அறிந்திருந்தான். மீரா அப்படி இல்லை. அந்த குடும்பத்தில் யாரை பற்றி நினைத்தாலும் அவன் எண்ணம் மீராவிடம் வந்து நிற்கும். ஆயுத பூஜை நாளில் ஆலையில் சிறப்பு பூஜை மற்றும் தொழிலாளிகளின் குடும்பத்தாருக்கு மதிய உணவு வழங்கும் ஏற்பாடு செய்திருந்தார் கிருஷ்ணசாமி. இது எல்லா ஆண்டுகளிலும் செய்யப்படும் வழக்கம். பூஜைக்கு முதல் நாளிலிருந்தே வேலைகள் தொடங்கிவிடும். ஆனந்த் கேவியை அடையும் போது பெரிதாக ஒன்றும் தொடங்கவில்லை. நேர ஆலைக்குள் சென்று பார்த்துவிட்டு வரும்போது கிருஷ்ணசாமியின் கார் வந்து நின்றது. அவரிடம் செல்ல முற்பட்ட போது அவருடன் கோபாலனும் மீராவும் வந்திருப்பது தெரிந்தது. அவனை அறியாமல் அவன் வேகம் அதிகரித்தது. வாருங்கள் சார் என்றான். ஏனப்பா, என்ன அவசரம்? இப்படி ஓடி வருகிறாய்? சற்றே நிதானித்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்று மீராவை பார்த்து, வாருங்கள் மீரா என்றான். ஏனப்பா, திருப்பூர் ஆலைக்கு பூஜை ஏற்பாடுகளை செய்து விட்டாயா? பெரிதாக ஒன்றும் இல்லை சார். நாளை ஆலைக்கு விடுமுறை. தொழிலாளிகள் அனைவருக்கும் பொறிகடலை மற்றும் வெல்லம் இன்று மாலையை வழங்க ஏற்பாடு செய்தாயிற்று. உன் அப்பா சுந்தரம் எதுவும் சொல்லவில்லையா? நம் வளத்திற்கு காரணமான தொழில் நிறுவனம் ஒரு பூஜை செய்வதற்கு என்ன? அப்பா சொன்னார்தான். ஆனால் ஆனந்த் தேவையில்லை என்று விட்டான். அவன் பேசாமல் நின்றிருப்பதை பார்த்து, உன் அப்பா சொல்லியிருப்பார், நீ கேட்க வேண்டுமே என்று கோபாலனை பார்த்து, வா நாம் செல்வோம் என்றான். தன்னை பற்றி சரியாக கணித்திருக்கிறார் என்று எண்ணியபடி அவன் பார்த்து கொண்டிருக்கையில் கோபாலனை பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கினார் மீரா. இயந்திரங்கள் இருக்கும் பகுதியை நெருங்கும் போது அதன் இரைச்சல் செவிகளை செவிடாக்குவது போல் இருந்தது. தன்னை அறியாமல் காதுகளை பொத்தி கொண்டாள் மீரா. சற்றென்று ஒரு கை அவள் கையை பற்றியது. அது ஆனந்த். ஒரு நிமிடம் ஆலைக்குள் செல்வதானால் உங்கள் துப்பட்டா பறக்காது போல் பற்றி கொள்ள வேண்டும். இயந்திரங்கள் ஓட்டத்தில் அது உள்ளே இழுத்து கொள்ளும் என்றான். அவன் இதை சொல்ல வந்தபோது இவள் காதுகளை பொத்தி கொண்டிருந்தாள். ஆகவேதான் அவன் அவள் கரம் பற்றி நிறுத்த வேண்டியிருந்தது. மீராவுக்கும் இது புரிந்தது. இதை கவனித்த கோபாலன், நான் இதை கவனிக்கவில்லையே, ரொம்ப நன்றி என்றான். மீராவும் தன் பங்கிற்கு நன்றி என்றபடி தன் துப்பட்டாவை சரி செய்ய முயன்றான். மீரா, இப்போது வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயந்திரங்கள் நிறுத்தப்படும், அப்போது நீ வரலாம், நீ இங்கேயே இரு என்றார் கோபாலன். சரி என்பது போல் தலையாட்டிவிட்டு நின்றான். நான் இவர்களை அலுவலகத்திற்கு அழைத்து செல்கிறேன் சார், நீங்கள் பார்த்து விட்டு வாருங்கள் என்றான் ஆனந்த். கோபாலன் சம்மதிக்க இருவரும் அலுவலகம் நோக்கி நடந்தனர். அங்கே யாரும் இல்லை. மீரா சுற்றுமுற்றும் பார்க்க அதை கவனித்தவன் லஞ்ச் பிரேக் என்றான். மேலாளர் ராஜன் இருக்கையில் இருப்பது தெரிந்தது. மீராவை கண்டு அவள் அருகில் வர, வாமா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன் அங்கிள். ஆண்டி சுகமா? மருதனூர் வந்ததும் ராஜனை பலமுறை சந்தித்திருக்கிறார் மீரா. அவர் குடும்பத்துடன் ஒரு முறை வீட்டிற்கு வந்திருந்தார். எல்லோரும் சுகம். குடிக்க ஏதேனும் கொண்டு வர சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம் அங்கிள், இப்போதுதான் வீட்டில் சாப்பிட்டேன், நீங்கள் பாருங்கள் என்றான். ஆனந்தை பார்த்து, இன்னும் போன வார டெஸ்பேச் வவுச்சர்ஸ் வரல, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி என்றார். ஓகே சார், நான் பார்க்குறேன் என்று உள்ளே இருந்த அறைக்கு செல்லும் முன், இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் என்று இன்னொரு கதவை மீராவுக்கு காட்டினார். ஆனந்த், அந்த அறையை சுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறார்கள், முடிந்துவிடும் என்றார் ராஜன். ஓ, அப்படியானால் நீங்கள் இங்கேயே அமரலாம் என்று தன் அறையின் கதவை திறந்து விட்டான். பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன், உங்களுக்கு தொந்தரவு வேண்டாம் என்று மீரா முடிக்கும் முன், தாத்தாவும் அப்பாவும் வர குறைந்தது 1 மணி நேரம் ஆகும், நீ உள்ளே உட்காரம்மா என்றார் ராஜன். மேஜை மேல் இருப்பதை எடுத்து விளையாடாமல் இருந்தால் எனக்கு எதுவும் தொந்தரவு இருக்காது என்றான் ஆனந்த். ராஜன் சிரித்த பின் தான் மீராவிற்கு அவன் பரிகாசம் புரிந்தது. லேசாக சிரித்துவிட்டு உள்ளே சென்றான். சில வார இதழ்களை அவளிடம் நீட்டி, வேறு எதுவும் தேவை இருந்தால் சொல்லுங்கள் என்றான். அதை பெற்றுக்கொண்டு, என்னை வாப்போ என்று அழையுங்கள், நீங்கள் என்று அழைப்பது கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. அவளை சில கணம் ஆராய்ந்துவிட்டு, சரி, ஜீவா விடுமுறைக்கு வரவில்லையா என்றான். அண்ணனும் அம்மாவும் கோவை வரை சென்றிருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றான். அதன் பின் இருவரும் அதிகம் பேசவில்லை. புத்தகங்களில் மீரா மூழ்கிவிட ஆனந்த் அவன் வேலையில் மூழ்கினான். சிறிது நேரத்தில் புத்தகத்தில் ஆர்வம் குறைந்தது. அந்த அறையில் இருந்த பொருட்களை ஆராய்ந்தார். சில புகைப்படங்கள் தவிர எதுவும் பெரிதாக இல்லை. கோப்புகள் நிறைந்த அலமாரியும் ஒரு பெரிய பெட்டகமும் மேஜை நாற்காலிகளும். என்ன மீரா, அதற்குள் போர் அடித்து விட்டதா? ஆனந்தினின் குரல். ஆனந்த் அவளை கவனித்ததை அவள் கவனிக்கவில்லை.
சற்றென்று சுதாரித்து கொஞ்சம் என்றார். கையில் இருந்த கோப்பை மூடி வைத்துவிட்டு எழுந்தார். சரி வா, உனக்கு அலுவலகத்தை சுத்தி காட்டுகிறேன். ஐயோ, எனக்காக உங்கள் வேலையை பாதியில் விட வேண்டாம். அப்பா சீக்கிரம் வந்து விடுவார். கடிகாரத்தை பார்த்துவிட்டு அவர் வர இன்னும் நேரம் இருக்கிறது. அதுவுமின்றி உனக்காக என் வேலையை பாதியில் நிறுத்தவில்லை. யாருக்காகவும் நான் அப்படி செய்ய மாட்டேன். என் வேலை முடிந்தது, போகலாம் என்றான். அவனுடன் சென்றான். உணவு முடித்து அனைவரும் திரும்பி இருந்தனர். பொதுவாக அறிமுகம் செய்து வைத்துவிட்டு அலுவலகத்தில் உள்ள பிரிவுகள் பற்றி சொன்னான். அங்கே நடக்கும் பணிகளை பற்றியும் சொன்னான். அவளுக்கு அவன் சொன்ன எதிலும் ஆர்வம் இல்லை. அவன் அதை உணர்ந்திருக்க வேண்டும். அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தனர். என்ன, எதிலும் ஆர்வம் இல்லை போல திடுக்கிட்டு அவனை பார்த்தார். இதை கண்டுகொள்ள பெரிய சாதுரியம் ஒன்றும் தேவையில்லை. ஒவ்வொன்றாக அவன் சொல்லி கொண்டு இருந்தபோது அவன் சிறு இடைவெளி விட்டான். மீரா எதுவும் கேட்கக்கூடும் என்று. ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. நேராக அவன் எதிரில் நின்றாள். ஐ ஆம் சாரி, எனக்கு இந்த தொழிற்சாலை விஷயங்களில் ஆர்வம் சிறிதும் இல்லை. நீங்கள் என்னிடம் கேட்டபோதே சொல்லியிருக்க வேண்டும். மன்னித்து கொள்ளுங்கள். உன்னிடம் ஆர்வத்தை எதிர்பார்த்தது என் தப்புதான். அவன் குரலில் ஒரு கடுமை தெரிந்தது. மீரா புரியாமல் பார்க்க, உன் அப்பா வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு அவரிடம் சென்றான் அவன். சிறிது நேரத்திற்கு எல்லாம் ஜீவாவும் ராதாவும் வந்துவிட்டனர். பொதுவாக சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு சென்றனர். மறுநாள் பூஜை என்பதால் அலுவலகத்தை சுத்தம் செய்ய தொடங்கின. தரையை சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண்ணிற்கு சற்று உயரத்தில் இருந்த சாமி படங்களை சுத்தம் செய்ய முடியவில்லை. அதை கலட்ட முடியாதபடி பின்புறம் கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த மீரா அங்கிருந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டார். அதன் மேல் ஏறியும் படங்களை முழுதாக துடைக்க முடியவில்லை. அதற்குள் ஜீவன் வந்துவிட்டான். உன் உயரத்திற்கு ஏற்ற வேலையை பார்க்க வேண்டும், இறங்கு என்றான். என் உயரத்திற்கு என்னவாம், உன்னை விட கொஞ்சம்தான் குறைவு என்றபடி கீழே இறங்கினான். அது நீ ஹீல்ஸ் அணியும் போது என்றவன் அவள் கையில் இருந்த துணியை வாங்கி நாற்காலியின் மேல் ஏறினான். நீங்கள் செய்ய வேண்டாம், இதோ மணி வந்து விட்டார் என்றான் அவசரமாய் அங்கு வந்த ஆனந்த். பரவாயில்லை, இதோ முடிந்துவிடும் என்று தொடர்ந்தான் ஜீவன். ஜீவனை ஆச்சரியமாய் பார்த்துவிட்டு மீராவிடம் திரும்பினான். அவள் பார்வை ஜீவன் துடைப்பதில் இருந்தது. சற்றே அவளின் பார்வை விலகி ஆனந்தின் மேல் பட அவன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான், லேசாக புன்னகையுடன். சிறிது நேரத்திற்கு முன் இவன்தான் முகத்தில் கடுப்புடன் சென்றான். அது எதற்கென்று அவளுக்கு புரியவில்லை. இப்போது இந்த சிரிப்பின் காரணமும் புரியவில்லை. கீழே இறங்கிய ஜீவன், மறக்காமல் உன் ஸ்டூலை போட்டுக்கொள், குனிந்து உன்னை பார்க்க கழுத்து வலிக்கிறது என்றான். அவன் காட்டிய இடத்தில் அவள் கலட்டிவிட்ட அவளின் காலணிகள் இருந்தன. மேலே ஏற சௌகரியமாய் இருக்க அவள் கலட்டி விட்டிருந்தாள். நிறைய பேசாதே, உன்னை விட ஒரு 4 சென்டிமீட்டர் தான் குறைவு, சென்டிமீட்டர் இல்லை இன்ச் என்று விட்டு நகர்ந்தான். அவனை அடிக்க கை ஓங்கிவிட்டு அருகில் இருந்த ஆனந்த் நிற்பதை பார்த்துவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். அதிகாலை பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு கிளம்பினார். செல்லும் முன் ஆனந்தை மறுநாள் காலையில் வரும்படி கேட்டார் கோபாலன். அது மட்டுமின்றி ஆனந்தின் பெற்றோரிடமும் பேசினார். மறுநாள் கிருஷ்ணசாமியின் வாரிசுகள் அனைவரும் இருந்தனர். இந்த நாள் சென்னையில் இருக்கும் நாயகியின் குடும்பமும் வர தவறுவதில்லை. ஆனந்தும் குடும்பத்துடன் வந்திருந்தான். தொழிலாளிகள் பலர் குடும்பத்துடன் வந்திருந்தனர். பூஜை முடியும் வேளையில் ஆலைக்குள் செல்ல எல்லோரும் தயாராகையில் மீரா துப்பட்டாவை பின்புற முடியிட அருகில் நின்ற ஆனந்த், இன்று தேவை இருக்காது, இயந்திரங்கள் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி. அவள் லேசாக சிரித்துவிட்டு ஆரத்தி தட்டை எடுக்க சௌகரியமாய் இருக்கும் சொல்லிவிட்டு கீழே இருந்த தட்டை எடுத்துக்கொண்டு நடந்தாள். லேசாக சிரித்துவிட்டு அவனும் நடந்தான். அன்று மருதனூர் வீடு விழாக்கோலம் பூண்டியிருந்தது. வீடு நிறைய ஆட்கள். சென்னையிலிருந்து வந்திருந்த நாயகி குடும்பம் வெகு நாட்களுக்கு பிறகு இங்கே இரவு தங்க ஏற்பாடு செய்திருந்தனர். இரவு உணவுக்கு வீட்டில் இருக்கும் 2 வேலையாட்கள் செய்வது கடினம் என்று ராதாவும் மீராவும் சமையல் அறையில் உதவி செய்து கொண்டிருந்தனர். ஏதும் உதவி தேவையா என்று நாயகியின் குரல் கேட்டது. எதுவும் வேண்டாம், இன்னும் 20 நிமிடங்களில் எல்லாம் தயாராகிவிடும், நீங்கள் சென்று அமருங்கள் என்றார் ராதா. மதிய உணவை நிறைய மீதி இருக்குமே, இப்போது எதற்கு புதிதாக சமைக்கிறீர்கள்? அதையே சூடுபடுத்தி சாப்பிட்டிருக்கலாம். என்ன, மதிய உணவு இப்போது சாப்பிடுவதா? இந்த வீட்டில் அப்படி யார் சாப்பிடுவார்கள்? தோசை கொஞ்சம் ஆறிப்போனாலே சாப்பிட மாட்டார்கள் என்று எண்ணியபடி மீரா தட்டுக்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தார். இல்லை, நீ வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள்,
பிள்ளைகள் யாரும் இரவு சாதம் விரும்புவதில்லை. அதுவும் சரிதான் என்று மீரா பக்கம் திரும்பினான். காலில் இருக்கும் ஓவியங்கள் நீ வரைந்ததா? மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓவியம் பயின்றாயா? அதெல்லாம் இல்லை அத்தை, சும்மா வரைந்ததுதான் என்றான். மறுநாள் நாயியின் குடும்பம் சென்னையை கிளம்புவதால் உணவு முடிந்த பின்னும் வெகு நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். பெரியவர்கள் ஒருபுறம், பிள்ளைகள் ஒருபுறம் அளவாளாவி கொண்டிருந்தனர். அனைவரும் கூடியிருப்பது எவ்வளவு ஆனந்தம் என்று மீரா உணர்ந்தாள். ஒரு பெரிய குடும்பத்தில் அவள் ஒரு அங்கம் எனும்போது அவள் மனம் ஆனந்தத்தில் மிதந்தது. கூட்டு குடும்பம் என்பது பெரும்பாலும் மறைந்து விட்டாலும் தோழிகள் சிலர் விழாக்காலங்களில் உறவுகளுடன் கழித்த பொழுதுகளை பற்றி பேசுகையில் மீராவிற்கு ஏக்கமாக இருந்தது. அப்படி ஒன்று நன்கு விவரம் தெரிந்த பின்பு அவள் வாழ்வில் இல்லையே என்று வருந்தி இருக்கிறாள். மருதனூர் வரும்போது இப்படி அனைவரும் சேர்ந்து இருக்கும் சந்தர்ப்பம் வரும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. சாரு, சந்துரு, விஜய், ஜெய் நால்வரும் அவளிடம் பேசக்கூட தயாராக இல்லை. பிறகு பேசத் தொடங்கிய சாரு பேசாமல் இருந்தால் போதும் என்று தோன்ற வைத்தாள். இன்று அப்படி ஏதும் அவள் பேசவில்லை. சென்ற முறை மீரா அவளை எச்சரித்ததின் காரணமாக இருக்க வேண்டும். இதுவே நல்லது என்று எண்ணிக்கொண்டாள். ஆனந்தின் வீட்டில் இரவு உணவிற்கு பின் அன்றைய தினம் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். நீயும் அடுத்த முறை நம் ஆலையில் இப்படித்தான் பூஜை செய்ய வேண்டும். எவ்வளவு நன்றாக இருந்தது என்றாள் பத்மா. ஆனந்த் பேசும் முன் அப்படியே செய்து விடலாம். இம்முறையே செய்திருக்க வேண்டும் என்று சாமி சார் கூட சொன்னார் என்றார் சுந்தரம். சொல்லிவிட்டாரா என்று சலித்து கொண்டான் ஆனந்த். பெரியவர்கள் சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கும் என்ற பத்மா தொடர்ந்தார். சாமி சாரின் பேரப்பிள்ளைகள் மொத்தம் எத்தனை பேர்கள்? குடும்பமே பெரும் கூட்டமாக இருந்தது. 6 பேரன்கள், 2 பேத்திகள், மொத்தம் 8 என்றார் சுந்தரம். நம் குடும்பம்தான் சிறியதாகி விட்டது. ஆனந்திற்கு பார்க்கும் பெண் சாமி சாரின் குடும்பம் போல் பெரிதாக இருக்க வேண்டும். உனக்கு எதை பற்றி பேசினாலும் உன் பிள்ளையின் திருமணத்தை இணைத்து விடுவாயே, என்ன செய்வது? எனக்கு இருக்கும் குறை அது ஒன்றுதானே. உன் குறையை சீக்கிரம் போக்கிவிடலாம். நீங்கள் சொல்கிறீர்கள், இவன் வாயை திறக்கவே இல்லையே என்றால் மகனை பார்த்து எதுவும் கேளாதவன் போல் அங்கிருந்து நகர்ந்தான் ஆனந்த். மகன் அமைதியாக செல்வதை பார்த்த பத்மா சிரிக்க, சுந்தரம் கேள்வியாய் மனைவியை பார்த்தார். கணவன் அருகில் சென்று அமர்ந்து, விரைவில் நம் வீட்டில் திருமணம் நடக்கும் என்றார். ஏன், பெண் பார்த்து விட்டாயா? நான் பார்க்கவில்லை, உங்கள் பிள்ளையே பார்த்து விட்டான் என்று தோன்றுகிறது. உன் பிள்ளைக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதா? நீயே கற்பனை செய்து கொள்ளாதே. பின்பு நீதான் ஏமாற்றம் அடைவாய். ஒருவேளை கணவன் சொல்வதுதான் உண்மையா? இன்று அவள் பார்த்தது ஒன்று இல்லையா? அந்த பெண்ணுடன் மகன் பேசிக்கொண்டிருந்தானே. ஆண் பெண் பேசினாலே காதலிக்கிறார்கள் என்று எண்ணுபவள் இல்லை பத்மா. ஆனால் மகனின் நடவடிக்கையில் உள்ள மாற்றத்தை நன்கு அறிந்தவள் அவள். சில பெண் தோழிகள் அவனுக்கு உண்டு. அவர்களுடன் இருக்கும்போது இல்லாத ஒன்று இன்று மகனிடம் கண்டான். அந்த பெண் மீராவை சந்தித்தது 1-2 மாதங்களே இருக்கும். அவளுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தார். இதை மட்டும் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாதே. ஆனால் தாயின் கணிப்பு தவறாகுமா?